தடங்களுக்கு வருந்துகிறோம். அவன் பக்கத்தில் ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்காந்து பயங்கரமாக சவுண்ட் வந்ததில்லை. இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். ஈவினிங்கும் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்குது. போன வாரம் 3 பேர் தான் இருந்தால 3 பேர் இருந்தாங்க. சில சமயத்தில் வராங்க, சில சமயத்தில் வர மாட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஈவினிங்கும் தேவ பயமும் தேவனுடைய ஆலயம் அதையே பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்கிற தேவ பயமும் அந்த பைபிள் சொல்லுங்க எல்லாரும். தேவ பயமும் தேவனுடைய ஆலயம். என் பையன் தான் தூங்கிட்டான்னு பார்த்தா நீங்க கூட தூங்குறீங்க. ஆனால் உற்சாகமா இருந்தீங்க. நான் தான் வந்து நடுவில் கெடுத்துட்டேன்னா உங்களை. நீங்க பாட்டு பாடி உற்சாகமா இருந்த மாதிரி இது நான் வந்தவங்க எல்லாம் சோர்ந்து போயிட்டீங்க. எல்லோரும் நல்லா உற்சாகமா சொல்லுங்க. கும்பல்ல சேர்ந்து ஏதோ கத்துற மாதிரி அப்படியே ஆலயம். நோட்ஸ் எடுத்துக்கணும், சரியா? நோட்ஸ் அதுதான் பிரச்சனையே. அந்த மாரி அவங்க வந்து நோட் வச்சிருக்காங்கல்ல டெய்லி. உனக்குதாம்மா பைபிள் எடுத்துட்டு வந்து நீயும் இந்த மாதிரி ஃபோனில் வேண்டாம், சரியா? பைபிள் எடுத்துட்டு வந்து நோட்ஸ் எடுத்துட்டு வந்து அடுத்த மாதத்தில் பைபிள் ஸ்டடி புதன்கிழமை வைக்க போகிறேன். மாதத்தில் ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு போர்டு வந்து சிஸ்டர் வாங்கி தர நீங்கள் சுசிலா சிஸ்டரும் மீனா சிஸ்டர் வரல வேலைக்கு போர்டு ஜோம் பண்ணிங்க. எல்லாருமே கஷ்டவாளிங்க, கஷ்டப்படுறவங்க. ஆனாலும் உங்களுடைய அந்த கஷ்டத்துலேயும் ஆண்டவருக்காக செய்கிறீங்க. கண்டிப்பாக அதன் மூலியமா கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பைபிள் ஸ்டடி இருக்கு. கமல் பாஸ்டர்கிட்டே நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் சபைக்கு. நீங்கள் வாலிப பசங்களாக இருக்கிறீங்க, 1 2 3 நீங்களும் வாலிபர் தான், கோச்சிக்காதீங்க. நீங்களும் வாலிப பசங்க தான். சில சமயத்தில் நான் குழந்தைங்க தான், ஒரு பக்கத்தில் வாலிப பசங்க தான். உங்களுக்கெல்லாம் சில காரியங்களை சொல்லி தந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் நம்ம பார்த்தோம்ல, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14 17 வாசிங்க. வாசிப்போம். யாருமா வாசிக்கிறது? ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிறீங்களா? நீ வாசிங்க வாசிங்க சீக்கிரம். யோவான் 2ஆம் அதிகாரம் 14 17 சத்தமா.
ம். புரியுதுங்களா என்ன இருக்குதுன்னு? இயேசு வந்து தேவாலயத்துக்கு வராரு. இந்த மாதிரி ஒரு ஆண்டவரை தேடி வர இடம், அது பேர் என்னதுங்க? தேவாலயம். இது ஜெப வீடு. மேல எழுதியிருக்கா? என்ன போட்டிருக்கு மேல? இயேசுவின் ஜெப வீடு. அநேகருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில கடவுள் இல்லாததுதான். உண்மையான தேவன் இல்லாததான் பெரிய பிரச்சனை. இல்லை அவங்க பாவம் செஞ்சாங்க, அவங்க பரம்பரை சாபம், அதனால அவங்க நிலைமை இந்த மாதிரி இருக்குது. பில்லி சூன்யம், மாந்திரிகம், மந்திரம், அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளை என்ன பண்ணுது? குடும்பத்தையே சந்ததியா தடுத்துது. இப்படியெல்லாம் இருக்கும்ல. உண்மை நிலவரம் அது கிடையாது. நாங்கள் போயிட்டு வில்லேஜ் மினிஸ்ட்ரிலாம் பண்ணுறோம். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவோம். ஏன்னா இந்த ஊருங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூன்யத்தெல்லாம் ரொம்ப நம்புவோம். உண்மையிலேயே பார்க்க போனா பார்த்தா ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கும். இந்த பில்லி சூன்யத்தினால, இந்த மாந்திரிகத்தினால எல்லாம் அழிஞ்சிருக்கும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இதனாலதான் இந்த குடும்பம் விளங்காம இருக்குது அப்படின்னு நினைச்சுன்னு. ஆனா உண்மை அது கிடையாது. ஜீவனுள்ள தேவனை தெரியாம இருக்கிறது, அழியாம இருக்கிறது, அவரை சொந்த தெய்வமா தங்களுடைய வாழ்க்கையில இருதயத்துல ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய உண்மையான பிரச்சனை. இங்க வந்து இயேசு வந்து இந்த சம்பவத்தை வந்து 4 சுவிசேஷங்களையும் எழுதியிருக்கு. 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த சம்பவத்தை மார்க்ல பாத்தீங்கன்னா, மத்தேயுல பாத்தீங்கன்னா 21:12 அதிகாரத்தை வாசிப்போம். 21:12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இந்த வசனம் வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கால அப்படியே வரும். ஆனா யோவான்ல மட்டும் இயேசு என்ன செய்தாருன்னு போட்டிருக்கு. காலையில பெல்ட்டெல்லாம் வேற கழட்டிட்டேன் நான். பேண்ட்ல இருக்கிற பெல்ட்டை கழட்டணும், இவர் என்ன பண்றாரு, பாத்ரூம் தான் போறாருன்னு நான் வீடியோல பார்த்தேன். நான் கழட்டுறத பார்த்தா ஏதோ பாத்ரூம் போற மாதிரி தெரியுது எனக்கு. இது வேற பாதி வீடியோவா வேற மாதிரி தெரியுது. பெல்ட்டை கழட்டி காட்டினேன். ஏன்னா ஒரு சவுக்கு தேவை. உண்மையை பார்க்க போனா பெல்ட் எடுத்து ஒரு மாதிரி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். பார்த்தா நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடிய சூழ்நிலையில நான் இல்லை.
இயேசு சொல்றாரு, என் பிதாவின் வீட்டை என்ன பண்ணீங்க, கல்லர் குகையாக்கிட்டீங்க அப்படின்றாரு. 10 கட்டளை இருக்குது. 10 கட்டளை முதல் கட்டளை என்ன சொல்றாருன்னா, என்னை என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்ற அந்த 10 கட்டளை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 4 கட்டளை தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை வெளிப்படுத்துது. 4 கட்டளை. இன்னும் 6 கட்டளை பாத்தீங்கன்னா, நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற தொடர்பை வெளிப்படுத்துது. அதை 2 ஆக்கிட்டார் இயேசு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் அன்பு கூறு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுன்னு 2 ஆக்கிட்டார். இப்ப நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, ஜனங்க பாருங்க, தங்க பிரச்சனைக்கு காரணத்தை தெரியாம இருக்கிறாங்க. இதனாலதான் பிரச்சனை அப்படின்னு தெரியாம இருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம், ஆதாரம் என்னன்னு தெரியுமா? நீங்க செய்யற பாவம் கூட கிடையாதுங்க, அதெல்லாம் விளைவு. இப்போ எதனா ஒரு பாவம் செஞ்சா அதனுடைய விளைவு நம்மள என்ன பண்ணும், தொடரும். பைபிள்லயே போட்டு ஒருவருடைய பாவம் நியாயத்திற்கு முன்பாக முந்திக் கொள்ளும். இங்கேயே தண்டிக்கப்படுவாங்க பாவம் செஞ்சா, இந்த பூமியிலேயே. ஒருவருடைய பாவம் அவன் அமைதியை செஞ்சுட்டு வந்துடுவான். சும்மா கமுக்கமா ஒருத்தரும் நசிக்கிட்டு வந்துடுவாங்க. பாவத்தை பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி நின்று இருப்பாங்க. அவரா ரொம்ப நல்லவர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பார்த்தா எல்லா கிரிமினல் வேலையும் வெளியே பண்ணிட்டு வீட்டில் நல்ல புள்ள மாதிரி, ஏரியாவில் நல்ல புள்ள மாதிரி. அவங்க சொல்றாரு, அதை சொல்றாரு பவுலு, ஒருவருடைய பாவம் வாசல் படியிலே படுத்துருக்கணும். அதை தாண்டி தான் இவர் போயிட்டு வரணும். அது என்ன காட்டுதுன்னா, எப்போ அவனுக்கு அந்த பாவத்துக்கான கான்சிக்வன்ஸ், அது விளைவு, அதனுடைய தண்டனை எப்போ வரும்னு தெரியாது, ஆனா வந்துடும். அதை தாண்டி தான் போயிட்டு வருவார். அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்ன, பொதுவா எல்லாருடைய வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம் தான். அது பாவம்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். நம்ம எல்லாருமே பாவம்னு சொல்றது செஞ்ச பாவத்தை சொல்றோம். செஞ்ச பாவம் வேற, பாவம் வேற. புரியல உங்களுக்கு? புரியாத மாதிரி மோசம் பார்க்குறீங்க. இப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்கன்னு இருக்குதுல்ல, ஆதாம் இங்க வர, நான் தேவாலயத்தை குறித்து வரேன். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? வெறும் பழத்தை சாப்பிட்டாங்க, ஆண்டுடைய வார்த்தையை மீறினாங்க. விபச்சாரம் செஞ்சாங்களா, கொலை செஞ்சாங்களா, கொள்ளை அடிச்சாங்களா? எதுவுமே பண்ணல, பாவம் செஞ்சாங்கன்னு போடுது. அப்ப என்ன பாவம் செஞ்சாங்க? கடவுளை அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுறது என்ன காட்டுதுன்னா, கடவுளை வானான்னு சொன்னாங்க. அதான் பெரிய பாவம். அதுதான் இந்த பெரும்பாக்கம் முழுவதும், உலகம் முழுவதும் அந்த பாவம் தான் மனுஷனை வாட்டி வதைக்குது. ஆதாம் என்ன பாவம் செஞ்சாங்க? வானான்னாங்க பத்தியா? அதைத்தான் ஜனங்க பண்ணினுங்கிறாங்க இப்பவுமே. இப்ப கிறிஸ்தவராகிய நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா, அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுங்களா? நம்மளுக்கு பிரச்சனை நடக்குதுல்ல, அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா? தேவனை சரியா தேடாததுனால. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவரை இன்னும் அதிகமா என்ன பண்ணணும், நெருங்கணும். இன்னும் அதிகமா என்ன பண்ணணும், அவரோட ஐக்கியம் கொள்ளணும், உறவாகணும். அதனால சில பல பிரச்சனைகள்லாம் நம்மள என்ன பண்ணுது, சூழ்ந்து இருக்குது. இப்போ இங்க இயேசு இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்குதுல்ல, அவங்களுக்கு ஒரே ஒரு ஆதாரம், கடவுளை தேடுறதுக்கான ஆதாரம் எதுன்னா, மேலே படிச்சீங்களா, ஜெப வீடு, இந்த மாதிரி ஒரு சபை, தேவன் வாசம் பண்ற ஒரு இடம், தேவன் அவங்களோட இடைப்படுற ஒரு இடம், அதான் சபை, சர்ச்சு.
இந்த மாதிரி பிரச்சனையோட நாளாக பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படும் போது உடைஞ்ச உள்ளத்தோட வந்து உள்ள உக்கார். அப்போ அந்த மாதிரி ஒரு சர்ச்சை எனக்கு இல்லாமல் இருந்ததுன்னா நான் உடஞ்ச உள்ளத்தோட இப்படி தான் சுற்றி நின்றுருப்பேன், என்ன செத்தே போயிருப்பேன், எதனா எனக்கு ஆயிருக்கும், எப்படியோ போயிருப்பேன், கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்போ எனக்கு அந்த மாதிரி உட்காரக்கூடிய ஒரு இடம் கிடைச்சிது. உங்களுக்கும் அதே தானே? உடஞ்சி போன உள்ளத்தோட வந்திருப்பீங்க, நொறுங்கி போய் வந்திருப்பீங்க, பிரச்சனையோட, கஷ்டத்தோட, பாரத்தோட, சொல்ல முடியாத ஒரு துயரத்தோட வந்து உள்ள உட்காருவீங்க. ஆண்டவர் உங்களோட இடைப்படுவார், பேசுவார். அந்த பேசும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான பதில் அவருடைய வார்த்தையின் மூலமாக கிடைக்கும். அவர் உங்ககிட்ட பேசுறதுனால விடுதலை அடைவீங்க, சமாதானத்தை பெறுவீங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரிய பெரிய நிம்மதி உண்டாகும். அப்போ இந்த மாதிரி இடம் ரொம்ப முக்கியம் தானேங்க. அப்போ இந்த ஆண்டவரை சந்திக்க வர இடத்தை என்னத்தமாக்கிட்டாங்க? கல்லர் குகையாக்கிட்டாங்க. கல்லர் குகைன்னா என்னது? திருட்டு பசங்களுடைய குடோனு, திருடனுங்க சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய ஹால், வியாபார சந்தையா மாத்திட்டாங்க, மார்க்கெட் மாரி ஆக்கிட்டாங்க. சில சர்ச்சைகள்லாம் போனீங்கன்னா இந்த வடை விற்கிறது, பொங்கல் விற்கிறது, இட்லி விற்கிறது, இதெல்லாம் நடக்குது. ஏலத்தில் வேற விடுவாங்க. அதை தான் வந்து ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, அந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவரை வந்து சந்திக்கக்கூடிய ஜனங்களை தடுத்து அவங்க காசு பண்ற ஒரு இடமா மாத்திட்டாங்க. நம்ம சபையை நல்லா கேட்டுக்குங்க, இங்க வந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது? நம்ம சபையை குறித்து காலையில வேற மாதிரி பேசுறேன், இப்ப வேற மாதிரி பேசுறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க சபையை குறித்து? உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பேசணுன்ற ஒரு முடிவோடு இந்த ஈவினிங் சர்வீஸை நான் பார்க்குறேன். நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறணும். அதுக்கு முன்னாடி தேவனுடைய சபையை குறித்தும் தேவனுக்கு பயப்படுற பயத்தை குறித்தும் பேசினாதான் இன்னும் அதிகமாக என்ன பண்ணுவீங்க? பரிசுத்த ஆவியானவர் பெறத்துக்கு உங்களுக்கு ஈஸியாகும். ஏன்னா தேவ பயமே இல்லாம இருந்தா நீங்க எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறதுக்கான வாஞ்சையும் பசியும் தாகமும் ஆசையும் இருக்கும்? கடவுள் பயமே இல்லாம இருந்தா எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே என்ன போட்டுக்குதுங்க? என்ன போட்டுக்குது? ஞானத்தின் ஆரம்பம். இங்க இயேசு அந்த சவுக்கு எடுத்து வச்சு யாரார எனக்கு அடிச்சாங்கன்னு தெரியல, அதெல்லாம் போடல. சவுக்கு எடுத்து எங்கேயோ கோவப்பட்டதை நம்ம எங்கேயும் பார்க்கவே முடியாது, இதுல தான் பார்க்கலாம். இயேசு என்ன பண்றாரு? அந்த சவுக்கு எடுத்து அடிச்சு அந்த எல்லாத்தையும் கவுத்து போட்டு ஒரு மாதிரி பண்றாரு. நாங்கள் நின்று பார்க்குறாங்க, பரிசேயர் சதுசேயர் எல்லாருமே பார்த்துட்டு இன்னும் அதிகாரத்தை இவங்க பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கேள்வி கேட்டு அவனுங்களுடைய அந்த வருமானத்தை இயேசு தத்துட்டார். அந்த பண்டை அதுக்கு பொருளெல்லாம் எத்தனை வர இடத்துல போய் நின்று எத்தனை வர கிளம்புன்றார், அதையும் போட்டுது. பண்டை அந்த பண்டசாலை எல்லாத்தையும் எத்தனை வரதெல்லாம் நிறுத்தினார். பொருளுங்க எத்தனை புறா, இந்த கோழி, இந்த மாதிரியான பறவைங்க இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? விற்கிறாங்க அங்கே பலி எடுத்து. ஆனால் அதே வேலையாகிட்டாங்க. அதை தடுத்து நிறுத்துற. ஏன்னா ஜனங்களை தேவன் சந்திக்கக்கூடிய இடம் இது. உங்ககிட்ட தேவன் பேசுகிற இடம். இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும்? பயத்தோட பார்க்கணும்.
தேவன் வந்து உங்ககிட்ட வந்து பல விதங்கள்ல பேசுவார். பிரசங்கத்தின் மூலியமா பேசுவார், பாடல்கள் மூலியமா பேசுவார், சொப்பனத்தின் மூலியமா பேசுவார், ஒரு விசனை காட்டுவார், தரிசனங்கள் மூலியமா பேசுவார். நான்லாம் தரிசனத்தின் மூலியமா தான் ரட்சிக்கப்பட்டேன். நான் போனேன், பாட்டு பாடி நின்னாங்க, முட்டி போட்டேன். என் பாவம் நீங்களே எடுத்துட்டு சிலுவே என்ற அந்த பாட்டு, ரஹ்மான் ஐயா பாட்டை கண்ணை மூடிட்டு முட்டி போட்டுட்டு இருந்தேன். அப்படியே இயேசு சிலுவையில் தொங்குறது அப்படியே நான் பார்த்தேன். எனக்கு அந்த காட்சியை காட்டினார், தரிசனத்தை காட்டினார். அப்படியே தொங்குறாரு ரத்தத்தோடு. அது பக்கத்தில் அந்த சிலுவை கீழே நான் நிற்கிறேன். அந்த நிற்கிறத நானே பார்க்குறேன், என் தலையை நானே பார்க்குற மாதிரி எனக்கு காட்டுறார் கடவுள். காட்டி எனக்குள்ள குத்தப்பட்டேன். இருதய கடினம் உள்ளவனா இருந்தேன், குத்தப்பட்டேன். ரொம்ப ஹார்டா இருந்தேன் பாருங்க. ஐயோ, நான் தான் தப்பான ஆளு, நான் தான் பாவம் செஞ்சேன். ஆனா ஒரு பாவமா அறியாத நீங்க எனக்காக என்ன பண்ணிருக்கீங்க? தொங்குறீங்களே. என்ன நான் அடிக்கப்படுறதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணீங்க? எனக்காக அடி வாங்குறீங்களே. அடி வாங்குனீங்களேன்னு அந்த தரிசனத்தின் மூலயமா அந்த ஒரு படம் மாதிரி காட்டினார் பாருங்க. தேட்டர்ல எப்படி படத்தை பார்ப்போம் அந்த மாதிரி நான் கண்ணை மூடின்னு இருக்கிறேன், அப்படியே காட்டினார். அது கொஞ்சம் செகண்ட் தான், ஒரு ஒரு 30 செகண்ட், ஒரு நிமிஷம் கூட இருக்காது. அப்படி காட்டினாரு. அந்த 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 நொடி பொழுது, அந்த கொஞ்ச நேரத்துல என்னுடைய உள்ளம் மாறிச்சு. என் உள்ளம் மாறிச்சு, என் வாழ்க்கையே மாறிச்சு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் வந்தேன்ல, எப்படி வந்து உட்காந்து நான் ரசிக்கப்பட்டேன். அதே போல ஆண்டவர் ஒருத்தரும் இந்த இடத்துல சந்திப்பார். அப்போ நம்ம இதுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இந்த இடத்துக்கு. ஏன்னா ஆண்டவர் வேற வழியில பேச மாட்டாங்க ஜனங்கிட்ட, வேற வழி கிடையாது. அவர் இருக்கிற இடம் இதுதான். இந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும்? சுத்தப்படுத்தணும், தூய்மையா பார்க்கணும். நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு கனத்தை கொடுக்கணும். இது தேவன் வாசம் பண்ற இடம், தேவன் பேசுகிற இடம், தேவன் ஜனங்களோட இடைப்படுற இடம். வேற எங்கேயும் பேச மாட்டாரு. இங்க வந்தா ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணரணும், தேவனுடைய அந்த சமூகத்தை நம்ம என்ன பண்றோம்? அனுபவிக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்குறோம். அப்ப என்ன பண்ணணும்? இதை நம்ம கனம் பண்ணணும். இயேசுக்கு ஏன் கோவம் வந்து? ஏன்னா ஜனங்க வந்து அந்த இடத்த வியாபார சந்தையா பார்த்தாங்க. துயரத்தோடு, நான் நினைக்கிறேன் துயரத்தோட வந்து வெளியே நின்று இருப்போம். பலி செலுத்தத்துக்கு வந்திருப்போம். பாவத்தை நினைச்சின்னு ஆண்டவர்கிட்ட நான் வந்து என் பாவத்தில் என்ன பண்ண விட்டு இந்த பலியை செலுத்திட்டு நான் நிம்மதியாக வெளியே போனேன்னு வந்திருப்பான். அப்போ அவனுக்கு என்னத்த மாத்தோன்னு இருக்கும்? எல்லாம் காசெல்லாம் அதிகமாக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு துட்டு தானே பார்க்குறாங்க, காசு தானே பார்க்குறாங்க. ஒரு புறா வாங்க வந்தால் அந்த புறாவுடைய விலை வந்து ஒரு 30 ரூபான்னு வைங்களேன், இவன் 100 ரூபாய், 150 ரூபா, 200 ரூபாய் விற்றுருப்பான். ஏன்னா அவனுடைய மோட்டிவே காசு ஆயிடுச்சு அந்த இடத்துல. அதனால வெளியவே நின்று வெளியவே போயிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருந்திருப்பான். நம்ம சபையில எப்படி இருக்குது? நம்ம எப்படி உருவாக்கி வச்சிருக்கோம் இந்த சபையை? ஏன் இயேசு கோவப்பட்டார்னா எதுக்காக தான் கோவப்பட்டார்? ஒடுங்கின இருதயத்தோட, இடிஞ்சு போன உள்ளத்தோட, நொறுக்கப்பட்டு கஷ்டங்களை அவங்க வாழ்க்கையில படுற அந்த கஷ்டங்களெல்லாம் எதையாவது எதனா ஆண்டவர் எதனா பண்ணுவாரா? எங்கன்னா வழி இருக்குமா? கடவுள் எதனா எனக்கு எதனா செய்வாரான்னு ஏங்கின்னு வர ஜனங்களை நம்ம வரவேற்கக்கூடிய ஆட்களாக நம்ம இருக்கணும். அப்படி வரவேற்கக்கூடிய ஆட்களா இல்லாம நம்ம எதனா பண்ணோம்னா, இந்த சபையை நம்ம மதிக்கலைன்னா, நம்ம இதை சரியா நம்ம நடத்தலைன்னா, நம்மளே காரணமா இருக்கோம். ஒருத்தர் வந்து உள்ள வந்து ரட்சிக்கப்படுறதுக்கும் அந்த ஆத்ம ஆதாயம் பண்றதுக்கும் நம்மளே தலையாகும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல நம்ம இந்த சபைக்கு டைமுக்கு வரோமா? கரெக்டா நம்ம என்ன பண்றோம்?
காணிக்கை கொடுக்குறோமா, தசமபாகம் கொடுக்குறோமா, ப்ரேயர் எல்லா ப்ரேயருக்கும் அட்டன் பண்ணுறோமா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடாமல் நம்ம வரோமா, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே சீர்தூக்கிப்போம். நானே லேட்டாக வந்தேன், இதை வேற நான் சொல்கிறேன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்திய எக்ஸாம் வச்சுட்டாங்க. அதனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் இங்கேயே தூங்கி இங்கேயே ஏந்திருந்தேன்னா டைமுக்கு மூஞ்ச காலெல்லாம் கழுவி உள்ள கதவை சாத்தி பிரியாணி சாப்பிட்டு எதனா பண்ணி இங்கே டைமுக்கு நான் நடத்தியிருப்பேன். இங்கே வந்து கூடுவாஞ்சேரி போய் பாருங்க, என் ஒய்ஃப் மட்டும் தான் கேட்குறாங்க, அவங்க 2 பேர் பாருங்க, அந்த 2 விசுவாசிங்க சாஞ்சிட்டாங்க. ஆரோன் குடும்பம் 2 பேர் ஆரோனுடைய பாத்திரத்துல 2 பேர் சாஞ்சிட்டாங்க. இன்னொன்று எங்க காணும், பெண் 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 பால் எங்க? எனக்கே கொஞ்சம் பேசுறது டைம்னும் போது எனக்கு பக்குன்னு இருக்குது. நீ கரெக்டா? நான் 7:30 மணிக்கு வரேன், 7:30 ஏற்றுக்கணும். ஒரு நாள் ரிக்வெஸ்ட் ஓகேங்களா? மன்னிக்காத மாதிரியே பார்க்குறீங்க. சரி மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்போதான் மறுபடியும் என்னால் போக முடியும். எனக்கு ஒரு மாதிரி திக்கி திணறி நிற்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மன்னிச்சுட்டேன். வா பார்த்தீங்களா எவ்வளோ என் மேலே காண்டில் இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். லலிதா, நோட் த பாயிண்ட். நானும் அவரு மன்னிக்கிறதா டைம்ல வர சொல்றேன். நீங்க பண்ற உங்களை நாங்கள் பின்பற்றுவோம் பாஸ்டர். உங்கள் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றுவோம். நீங்க 7:30 மணிக்கு தானே வந்தீங்க, அடுத்த வாரம் நானும் 7:30 மணிக்கே வரேன், 7:30 எத்துன்னு வரேன். தயவு செய்து நான் எழுதல இந்திய எக்ஸாம். நான் போய் சொன்னாலும் கேட்டு பாருங்க, என் பொண்ணு போனவனே சொல்லுப்பா சூப்பரா எழுதினப்பா. நான் யாரு கேட்டா நீ எழுதினதான் நல்லதுமா, நான் பாராட்டுறேன், அது வேற பாராட்டு. ஆனா சபைக்கு லேட்டா வந்துட்டு என் ஒய்ஃப் சொல்றாங்க, அதுக்கு நீ அங்கேயே எழுதுக்க வேண்டியதான், எதுக்கு ஸ்பீடா வந்து எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இது சொல்றது. நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டா நடக்கும் இல்லைங்களா? வைதகி சிஸ்டர் அவங்க தான் பாஸ்டர், உங்களை மாரியே நான் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். தயவு செய்து நீங்க இப்படியே இருங்கன்ற மாதிரி என்ன பாக்குறாங்க. ஒரு நாள் கூட என்ன இப்படியே விட்டீங்கன்னா நான் சுதந்திரமா அப்படின்னு நான் வந்துட்டு போவேன். இல்லைல்ல, அப்ப ஏன் என்னை மன்னிக்கல? நான் கேட்டெல்லாம் வாயத்தை வந்து மன்னிச்சிட்டீங்களான்னு. மன்னிச்சிட்டீங்களா? இல்ல மன்னிச்சிட்டேன் சொல்லுங்க. உண்மையில தான் சிஸ்டர் கேட்கிறேன் நானு. சொல்லு ஆத்தா, மன்னிச்சுட்டேன். யார் என்னைக்கோ ஒரு நாள் வந்து உட்காந்த கூட என்ன விட மாட்டீங்களே நீங்க அப்படின்றாங்க. இதனாலதான் பாஸ்டர் நான் வருதுல மைண்ட் வாஷ்கே. ஓகே, ஆண்டவர் பாருங்க வரம்பெடுத்து அடிக்கிறாரு. ஏன் அந்த இடத்த மாத்துற, எல்லாத்தையும் கொட்டி ஏடாவரமா பண்ணி, அப்புறமா ஒரு வார்த்தை அங்க அந்த புத்தகத்தை எழுதின ஆட்கள் மென்ஷன் பண்றாங்க, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கம் என்னை பட்சித்தது. பக்தி வைராக்கியம். நீங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து சில இதை சொல்லிடுறேன்.
வேதம் சொல்லுது, பவுல் சொல்றாரு, நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு போட்டு. எங்கன்னு தெரியுமா அந்த வசனம்? ஜீனியஸ் எங்க இருக்கு தெரியுமா? உடனே ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் கொஞ்சம் போய் தேடி பார்த்து முத்திரன்னு போட்டால் புதிய ஏற்பாட்டில் வந்துருக்கு. எனக்கு எடுக்கிறது டைம் இல்லை, டக்குன்னு எடுப்போம். எடுத்து எதனா நான் வேற அப்படியே பேசிட்டே இருக்கும் போது எடுங்க. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று ரோமரில் இருக்கும்னு நினைக்கிறேன். முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க அப்படின்றது. சரி, ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக இருக்கிறாருன்னா, மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை. எல்லாரும் சொல்லுவோம், மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை. மீட்கப்படும் நாள்னா என்னது? இயேசு கிறிஸ்துவின் வருகையில் ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம் நம்மளுக்கு இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது முக்கியமோ, அதே அளவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவதும் அவ்வளோ முக்கியம். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, நான் தான் வானான்றது. ஆன்ற மாதிரி நல்லா சவுண்டாங்க, நல்லா உற்சாகமா இருங்க. நான் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வேன். இதையும் சேர்த்து சொல்றேன். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டது முக்கியமோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது எவ்வளவு முக்கியமோ, அவ்வளவு முக்கியம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவது முக்கியம். இந்த சீல்லாம் எதுக்கு கொடுப்பாங்க தெரியுங்களா? யாரெல்லாம் படிச்சு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க? சர்டிஃபிகேட் இருக்குல்ல, 10th சர்டிஃபிகேட்டோ, +2 சர்டிஃபிகேட்டோ, இல்லை 5வது சர்டிஃபிகேட்டோ, 6வது சர்டிஃபிகேட்டோ, ஏதோ ஒரு சர்டிஃபிகேட். அதில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூலுடைய சீலை குத்தி அதில் ஹெட்மாஸ்டர் சைன் பண்ணுவார். அந்த சீல் இல்லைன்னு வைங்களேன், சர்டிஃபிகேட் செல்லாது. வேற எங்க சீல் போடுவாங்க? கிரீட்டிங் கார்டா? ஏதோ ஒரு படத்துல பத்த குழம்பு என்ன பண்ணுவாங்க, பார்சல் அனுப்புவாங்க. முத்திரை போறன்னு சொல்லிட்டு பச்சாக்குன்னு ஒரு வத்த குழம்பு பிச்சு என்ன இதெல்லாம் பார்சல் அனுப்புவீங்க அப்படின்னுவான். வடிவேல் தான், வடிவேலுக்கு அப்படிதானே. எவ்வளோ உஷாரா இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, எதனா சொன்னா கரெக்டா நம்ம நோட் பண்ணி கேட்பாருன்னு. முத்திரை எல்லாரும் சொல்லுவோம், முத்திரை, டோக்கன். நம்மளுக்கு டோக்கன் தான் தெரியும். இந்த வீடு நீங்கள்லாம் நம்ம இடத்துல இருந்து இங்கே வந்தீங்கல்ல, எழுதி கொடுத்தாங்கல்ல, ஏதோ ஒன்று கொடுத்து அதை காட்டினோன்னா அலாட்மெண்ட் காப்பியா? நாங்கள் அலாட்மெண்ட் அந்த மாதிரி வீடு இருக்குது வேற. ஆனால் அது இருந்தால் தான் என்ன பண்ணுவான், இப்போ ரேஷன் கார்டில் போயிட்டு ஒரு பேக மட்டும் எடுத்துன்னு போயிட்டு இந்தா என்ன நம்ம தரணுமா போடு போ அப்படின்னு போட்டா அவன் பேக மூஞ்சிலே அடிவான். போ காரை எடுத்துனுவா போகணுவான். அதில் ஒரு என்ன இருக்குது, ஸ்கேனர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா எழுதி ஒரு சீல் அடிப்பாங்க இல்லைங்களா? நான் தப்பாக சொல்கிறேன்னா? நீங்களே என்ன சீல் அடிக்கிறவன்னு பார்க்குறீங்க.
அடிப்பாங்க. எழுதி அவன் எழுதுறது எதுவுமே ஒன்றுமே புரியாது. சக்கரை புக்கரை நக்கரை அப்படின்ற மாதிரி எழுதி போய் வாங்கிட்டு போ சீட்டு எழுதி கொடுப்பான். அவங்க 2 பேருக்கு தான் அந்த சக்கரையுடைய ஃபீலிங் போய் புரியும். சா மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் கிக்கு காக்கா அதெல்லாம் வந்து ஒன்றுமே புரியாது. என்ன பண்ணுவாங்க, அனுப்பிச்சி விடுவாங்க. இப்போ அந்த கார்டு ஏதோ ஒன்று ஸ்மார்ட் கார்டு இல்லை, அது இருந்தால் தான் ரேஷன் வாங்க முடியும். கையில் அது வேறு இருக்குது. கார்டு முக்கியம். நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் போயின்னு இருக்கிறேன், என்னை விட்டுறேன். நானும் ஏதோ ஒரு இவங்களுக்கு புரிய வைக்கணும்னு பார்க்குறேன். இவ்வளோ தெளிவாக இருந்தீங்கன்னா நான் இவங்களை குழப்பற மாதிரி ஆகிடும். என்ன பண்ணுறாங்க, கார்டை கொடுக்குறாங்க. கார்டை கொடுத்து அதான் அடையாளம் இல்லையா. அப்புறமா கைரேகை வைக்க சொன்னாங்க. நேரத்தை முந்தா நேரத்தை போய் என் பொண்ணு கைரேகை கூட கேட்குறாங்க. இவ்வளோ கொடூரமான ஆட்களாக. ஆமாம், அதை தான் என் ஒய்ஃபு என் பொண்ணை இட்டு போய் பண்ணாங்க. பாருங்க அந்த கார்டு சொல்லுங்க எல்லாரும். கார்டு இப்போ ஓட்டு போடணுன்னா ஓட்டர் ஐடி அது இல்லையா, ஓட்டர் ஐடி. அந்த மாதிரி நான் பாருங்க, எனக்கு ஓட்டே இல்லை. நான் சொந்த வீட்டில் எனக்கு 42 வயசு ஆகுது. 42 வருஷம் இல்லை அந்த இடத்துல நான் எடுக்கிறேன். புதுசாக வந்தவங்க இந்த பாஸ்டர் அம்மா அவங்களுக்கு ஓட்டு இருக்குது, எனக்கு ஓட்டு இல்லை. நான் பார்த்தேன், வத்தி பொட்டி மட்டும் என் கையில் இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஓட்டர் ஐடி இருக்குது, பூத்து சிலிப்பி இல்லையா. என்னடா கதையாகுது. அப்போ என்ன பண்ண, நான் மென்னு துப்பி இல்லாமல் ஆயிடுச்சு. எதுக்குடா இந்த காடை கொடுத்தீங்க நீங்க? அப்போ அந்த பூத்து சிலிப்பியும் கொடுத்துருக்கலாமாடா. என்னடா விளையாடுறீங்கன்னு ஒரே கோவம். மீடியாவெல்லாம் கூப்பிடு, நான் என்ன பண்ண போறேன், அவங்ககிட்ட பிரசங்கம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரே கோவம். என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், உண்மையிலேயே அவங்ககிட்ட சிகரெட் பிடிக்கிற பழக்கம் மட்டும் இருந்ததுன்னா அன்னைக்கே அந்த காடை எரிச்சு போட்டுருக்கு. அவ்வளோ கோவங்க. அந்த அம்மா போட்டு வந்துட்டாங்க. ஓட்டேன் வந்து நான் போட்டேன்னு பாத்தியா ஒன்றுங்க இல்லை. அதுக்கு தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, நல்ல எண்ணம் வேணும். ஆமாம், என் நல்ல எண்ணத்தினால தான் எனக்கு வீட்டுக்காரியாக வந்தேன். இதில் வந்து என்னை வந்து கலாய்க்கிறது வெளியே வந்து பாத்தியா நான் போட்டு வந்துட்டேன். அப்படியே கையை பிடிச்சி கச்சி விட்டுலாமா ஆயிடுச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா பூத்து சிலிப்பு கேட்குறான். இப்போ நம்ம இடத்துக்கு வருவோம். இப்போ தேவாலயத்தில் வந்து உட்காந்து இருக்கிறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை பெறாமல் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் வருவார், ரேஷன் கார்டு ஆஃபீஸர் மாரி வருவார் இயேசு. ஓட்டு போடுற ஆஃபீஸர் மாரி அங்கே உட்காந்து ஓட்டு போடுறதுக்கு கூப்பிடுவாருவா. எங்கே உங்கள் பூத்து சிலிப்பு காட்டு இல்லையே. அவர் சொல்லுவார், என் ஒய்ஃப் பக்கத்தில் இருந்து, அதுதான் நல்ல எண்ணம் வேணும். ரேஷன் கடைக்கு போகிறோம், பேக்கோட போகிறோம்ப்பா. ஏசப்பா என்னை கூப்பிடுறாரு, இங்கே வா கொச்சி சிஸ்டர் ஆத்தா இங்கே வா, பேக் எடுத்துன்னு வரியா, வா இங்கே வா. எங்க ரேஷன் கார்டு எங்க? ஏசப்பா கேட்பார், எங்கம்மா பரிசுத்த ஆவியானவர்? ஆத்தா எங்க? நான் கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறேன். அம்மா 8 ஆயிடுச்சுமா, விட்டுடலாமா? கொஞ்ச நேரம் பேசிட்டு விட்டுறேன். இப்போ இந்த ஆலயம் முக்கியம், இந்த ஆலயம் முக்கியம். தேவ பயம் இருக்கணும். தேவனுக்கு எப்படிப்பட்ட கனத்தை கொடுக்குறோம், எப்படிப்பட்ட மரியாதை அவருக்கு நம்ம தரோம். அவருக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு நம்ம மொழியில் சொல்லணும்னா, இதை சொன்னால் கூட எனக்கு குத்தமாக தர்ற மாதிரி இருக்குது. ஒரு இலக்காரம், அது இன்னொன்று சொல்லுவாங்க தௌலத்தா, ஒன்று இருக்குது, இன்னொரு வார்த்தை நெக்கில் அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஹலோ,
நான் வச்ச வைராக்கியம், கவனிங்க, நான் வச்ச வைராக்கியம். என் ஒய்ஃப் தீர்மானம் எடுத்துக்கிறாங்க. அது இப்போதான் சொன்னாங்க. நீ என்ன நினச்சினுக்கிறேன், இந்த வருஷத்துல நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஆவியான்னு சொல்லிட்டு அந்தமா தீர்மானம் எடுத்துக்கிறாங்க. பைபிளை படிக்கிறது, இந்த வருஷத்துல பைபிளை முடிக்கிறது, கை தட்டவங்கலாம் முடி, இவங்களும் முடி, பைபிளை படிச்சு முடிக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுது, தசம பாகம் கரெக்டாக கொடுக்குது. இந்த மூணுமே செம்ம வெயிட்டான தீர்மானம் அவங்க எடுத்துருக்காங்க. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷமோ ஒரு 1.5 வருஷமோ தெரில, அப்படியே நானும் வந்து ஒரு மாதிரி சர்ச்சைக்கு போகிறது, விளையாடுறது, பசங்க கூட வந்து அப்படியே வந்து இது பண்ணிங்க, அப்படியே எல்லாருமே எல்லாருமேலேயே வந்து எல்லாருமேலேயும் போகிற மாதிரியே இருந்தேன், வந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் உணர்த்தினார் ஆண்டவர். என்ன உணர்த்தினார்னா, எனக்கு யாரும் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, வேறு அது சொல்லிக் கொடுக்குற சமயம் சரியா வேறு இல்லை. நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் உஷாராயிட்டேன். ஹலோ, நான் உஷாராயிட்டேன். ஏதோ தபாதிபான்னு கத்துறாங்கள, அந்த கத்துறது நம்மளுக்கு மிஸ் ஆகுது, இங்கே குறையுத. அது வரைக்கும் எனக்கு நெக்கல்ல சுற்றி நிற்கிறேன். காலத்துக்குன்னா ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே தௌலத்தா அப்படியே நம்மளும் சர்ச்சைக்கு வந்து இந்த சமயம் சர்ச்சைக்கு போகிற மாதிரி அப்படியே போய் நிற்கிறேன். அது என்ன, என் ஃப்ரெண்டுங்களாக இருந்தாங்க. ஆனால் ஒரு மீட்டிங் ஒன்று போயிட்டு வந்தேன் பாருங்க. மீட்டிங் போயிட்டு வந்து அந்த இடத்துல எல்லாருமே பெற்றுக்கொண்டேன். என் கண் எதிர்க்கு நிறைய பேர் கீழே விழுந்து பிறல்றாங்க, கத்துறாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு காரணமாக இருந்தது என்ன தெரியுங்களா? அந்த சபை, ஒரு சபை ஒன்று இருந்தது. அந்த பாஸ்டர் வந்து அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை ரொம்ப வலியுறுத்தலைனாலும், அதை பற்றி அதிகமாக சொல்லலைனாலும் என்னை அந்த பக்கமாக வழி நடத்தினார் அந்த பாஸ்டர். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அவரால் என்னென்னலாம் முடியுமோ அதை செஞ்சார். நான் பாருங்க, ஆனால் கடவுள் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்தது, எனக்கு பயம் இருந்தது. நான் போகிற சர்ச்சையில் 2 பேர் லவ் பண்ணிருந்தாங்க சபையில். செம்ம திட்டினேன். சர்ச்சையில் வந்து என்ன வேலை பண்ணுது? 2 பேரும் அவங்க எல்லாருமே போய்டுவாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தா வசனத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் உட்காந்து கொஞ்சம் நிற்கிறாங்க, கையை பிடிச்சிக்கின்னு. செம்ம திட்டினேன். அப்புறம் நான் பகையாளி ஆகிட்டேன். அப்படி கேட்குறான், அப்படி என்ன இடம் இது சர்ச்சு? அப்பயே பாருங்க, கடவுள் அந்த உள்ள வந்து ஒரு ஸ்பார்க்கை கொடுத்துருக்குறாரு நம்மளுக்கு. என்ன இடம் இது? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, வெளியே போய் பண்ணுப்போ. என் ஃப்ரெண்டை போய் வெளியே போய் பண்ணு, லவ் பண்ணுறதுனால வெளியே போய் பண்ணு, இங்கே நான் உட்காந்து பேசிக்கிறேன், பார்க்குறவங்க தான் நினைக்கிறேன் பண்ணுறது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு போயிட்டேன். ஆனால் நம்மளும் வந்து ரொம்ப நல்லவங்க கிடையாது, அதையும் நம்ம சைடில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு மேலே நிறைய குறைகள் இருக்குது. ஆனால் அந்த மீட்டிங் போயிட்டு வந்தோம் பாருங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவொடனே எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, பார்ட்டி வை. யார்? எங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிள். ஏய், நான் அந்நிய பேசலாம் பேசுகிறாம, நான் பார்ட்டி இல்லையா? நான் பார்ட்டி, எனக்கு என்னன்னே தெரியாது, அது பெற்றுக்கொண்டது என்னதுன்னே தெரியாது. பார்ட்டி வைனா அப்புறமா தான் தெரிஞ்சுது இந்த அந்நிய பாஷை எவ்வளோ முக்கியம், இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எவ்வளோ முக்கியம். அதை எப்படி நான் பெற்றுக்கொண்டேன்? ஒன்று, ஒரு சபை, அந்த சபைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்தேன். இன்னொன்று, ஒரு நாள் கூட தவறாமல் சபைக்கு போயிடுது. மார்னிங்கும் நடக்கும், ஈவினிங்கும் நடக்கும். அதேமாரி யூத் மீட்டிங் நடக்கும் மத்தியானமும். எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடா துண்டு ஓடுற, என்னத்தான் உன் கதை? இப்படி வருவேன், ட்ரெஸ்ஸை மாற்றுவேன், மறுபடியும் சர்ச்சைக்கு ஓடுவேன். இவர் என்னத்தான் ஆச்சு, இவருக்கு தலைகால் புரியாமல் ஆடுறாரு. நம்ம 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 ஏரியா பாஸ் ஐய அப்படின்வாங்க எங்கள் அம்மா. ஒரு மாதிரி பேசுவாங்க, கோச்சிக்காதீங்க. ஆனால் அக்கா இப்போ இல்லை,
என்ன ரொம்ப ரொம்ப ஆளுங்கிறார். நம்ம ஒன்றில் போயிட்டோன்னா ரொம்ப எல்லாத்தையும் எடுத்து பூச்சிப்போங்க. அதனால காலையில் சர்ச்சு, மத்தியானம் யூத் மீட்டிங்கு, ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கு. அப்புறமா பாஸ்டர் எதுனா சொன்னால் காதை கேட்டுட்டே இருக்குது. ரொம்ப உருதா கிடையாது, பாஸ்டர் மாதிரியே கண்ணா இருக்கும். அது என்ன மீட்டிங் நடத்தினா பாஸ்டர் ரொம்ப நம்ம முத்திரி கொட்ட மாதிரி பேசுறது மாதிரி எது இருந்தாலும் தண்ணியில் நடானா நடந்துருவோம் நம்ம. அந்த மாரி ரொம்ப ரொம்ப என்னது அவசரப்படுக்கவாங்கள ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். ரொம்ப ரொம்ப நிறைய கேள்விங்களாம் கேட்பேன். அன்பானெல்லாம் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவரெல்லாம் உட்கார வச்சு பேசினார்னா அவர் 2 ஹவர் பேசுவார். பிரசங்கமாக 1 ஹவர் தான் நடக்கும். உட்கார வச்சு பேசினா 2 ஹவர் பேசுவார். அப்புறம் பார்த்தா நம்ம பாஸ்டர் வந்து நிறைய பேர் இட்டுன்னு வருவார். ஆனால் நான் ஏன் எவ்வளோ சீக்கிரத்தில் பெற்று 1.5 வருஷத்துலேயோ 1 வருஷத்துலேயோ தான் பெற்றுக்கொண்டேன். ஏன் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் பெற்றுக்கொண்டேன் தெரியுமா? என்னுடைய இணைப்பு வந்து அதிகமாக பாஸ்டரோட சர்ச்சையோட தேவனோட அதிகமாக இருந்துனே இருந்ததுனால இங்க என்னென்னலாம் நடக்குது, சபையில என்னென்னலாம் முக்கியம், எதெல்லாம் ஆண்டவர் விரும்புறாரு, ஆண்டவருக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, அதெல்லாம் என்ன பண்ணேன் காதால கேட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவரோடு. எனக்கு தெரியாதுங்க எப்படி என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு தெரியாது, குழந்தை மாதிரியே. ஆனால் பாஸ்டர்கிட்ட 1000 குறைங்களை பின்னாடி வந்து நிறைய பேர் சொன்னதெல்லாம் நான் காதால கேட்டுக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நான் குழந்தையா போய் ரட்சிக்கப்பட்டு, ஒரு வாலிப பையனா போய் குழந்தையா ரட்சிக்கப்பட்டு நான் வளர்ற வரைக்கும் பாஸ்டர்கிட்ட ஒரு குறைய பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், குழந்தையா வெகுலியா இருந்திருக்கேன். பாருங்க, அவ்வளோ அவ்வளோ அதான் என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ வந்து இன்வால்மெண்ட், சர்ச்சையோட இன்வால்மெண்ட் எல்லாத்துலேயும் வந்து போய் சேர்ந்து எல்லாத்தையும். எதனா ஒன்று மீட்டிங் போனான்னா ஓட்டுருவேன், எதனா ஒன்று சொன்னாருன்னா பாஸ்டருக்கு எதனா ஒரு வேலை செய்யணும்னா ஓட்டுருவேன், நம்ம எதனா செஞ்சுனே இருக்கணும், எதனா பண்ணினே இருப்பேன். ஏன்னா பெரிய மாற்றம் எனக்குள்ளே வந்துச்சு, ரட்சிக்கப்பட்டேன், பெரிய மாற்றம் வந்துச்சு. அதுக்கு காரணம் நான் கடவுளுக்கும் சபைக்கும் கொடுத்த மரியாதை. ஏன் சீக்கிரத்தில் பெற்றுக்கொண்டேன்? வெகுளித்தனம், அதுவும் ஒரு காரணம். எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கல என்ன. ஒன்று முத்துருந்து நல்லா இருக்கு பார்த்தீங்களா? பிஞ்சிலேயே பழுத்துதா பைத்துதா? இப்போ சிலருக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை போய் உள்ள சேராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய காரியங்கள் வந்து போய் டக்குன்னு அட்டாச் ஆகாததுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஏன் சொல்றாருல்ல, 4 வகையான நிலம், வழி அருக, கற்பாறை, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். சொல்லுங்க, ரொம்ப நாள் ஆச்சு அதை பிரசங்கம் பண்ணி, ஆனால் நான் கரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ சொன்னதை சொல்லுங்க. கல்லு, கற்பாறை கல்லு, முள்ளு, வழி, நல்ல நிலம். எம்டியாகும். உள்ள வந்து நிறைய முள்ளுங்களை வச்சிருந்தா, பிரச்சனை இருந்ததுன்னா வார்த்தையும் ஆவியானவரும் உள்ள வர்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், இடத்த ஒழுங்கு பண்ணணும். அதாலேயே நிறைய பேருக்கு வந்து பெற்றுக்கொள்றதுக்கு வந்து லேட் ஆகும். இப்போ நம்ம இந்த இடத்துல வரோம், அந்த இடத்துல வந்ததை என்ன பண்றோம், நம்மளாலேயே மூக்கம் வரும். இந்த இடம் இல்லைங்க, அந்த இடம். அங்கே சேர் போட்டு உட்காருவோமா? பிரதர் இந்த இடத்துலயும் கொஞ்ச நேரம் உட்கார முடியல பிரதர்ன்றீங்களா? ஏன்னா நம்மளே ஒரு சுத்தத்தை பார்த்து வந்து என்ன பண்றோம். நான் சில காரியங்கள்லாம் சொல்லுவேன், ஒரு மாதிரி பார்ப்பீங்க, வேணாம் அந்த உதாரணமே வேணாம். நான் வந்து கொஞ்சம் சுத்தத்தெல்லாம் பார்ப்பேன், கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பாருங்க, ஆவியானவரும் வந்து நம்மளுடைய ஒழுங்கை பார்க்குற. சில ஒழுங்கு இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு நம்ம சபையில வந்து உடனே நடக்கணும், சீக்கிரமா நடக்கணும். ஆமே,
இயேசுவின் நாமத்தினால சீக்கிரமா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும். ஆமென். ஏன் அந்த 120 பேர் மேல் வீட்டு அறையில முதல்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் தெரியுமா? அவ்வளவும் அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஆட்கள், அப்படியே ஆண்டவர் அப்படியே ஃபாலோ பண்ண ஆட்கள். பரிசுத்த பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் அதிகமா நம்மளுடைய வாழ்க்கையில காரியங்களை செய்றாங்க. நீங்க நினைக்கிறீங்க, கவனிங்க, நீங்க நினைக்கிறீங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில ரொம்ப பாடுபட்டு ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப வலி வேதனையை சுமந்து எல்லாருடைய அக்கிரமத்தையும் பாவங்களையும் சுமந்து நொறுக்கப்பட்டு மன வேதனையில ஆத்தும துயரத்துல தன் ஆத்தும மரணத்தில் ஊன்றி அப்படியா என்ன பண்ணார், மரித்தாருன்னு நம்ம பார்க்கணும். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரும், கவனிங்க, பரிசுத்த ஆவியானவரும் சில சமயங்கள்ல பெற்றுக்கொண்ட ஆட்கள் கிட்டையும் பெறாத ஆட்கள் கிட்டையும் கஷ்டப்படுறார். இயேசு எப்படி சிலுவையில கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி பெற்றுக்கொண்ட, நானே சொல்றேன், பெற்றுக்கொண்ட சில காலங்கள்ல ஆவியானவரை நான் துக்கப்படுத்திருக்கேன். சில அவரை அதிகமா மன வேதனை, அவர் ரொம்ப சாஃப்டானது, ரொம்ப மிருதுவானவர். ஆவியானவருடைய அந்த தன்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட். அவர் இறங்குறது, அவர் நம்மோட இடைப்படுறது, அவர் நம்ம கிட்ட அசைவாடுறது. அதனால தான் புறாவுக்கு ஒப்பா சொல்றாரு. புறா மற்ற பறவைகள் போல அந்த திப்பி இருக்கும், திப்பின்னு ஒன்று இருக்கும். ஆனால் புறாவுக்கு அது இருக்காது. அந்த அசுத்தமான ஒரு காரியம்னு ஏதோ சொல்றாங்க, அது இருக்காது. அவ்வளோ சுத்தமான பறவை புறா. புறாவுக்கு ஒப்பா பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்றாங்க. அப்போ பெற்றுக்கொண்ட நம்மளும் சரி, பெற்றுக்கொள்ளாத ஆட்களும் சரி, ஆவியானவருக்கு அதிகமான முக்கியத்துவத்தை என்ன கொடுங்க. ஏன் ஆவியானவர் முக்கியம்னா, இயேசுவுக்கே முக்கியம். சொல்லுங்க, இயேசுவுக்கே முக்கியம். இயேசுவுக்கே முக்கியமானவரா தெரிஞ்சார் பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு தேவை. மனுஷனா வந்த மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன், அவருக்கே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவைப்படுச்சுன்னா நம்மளாம் எந்த மூலிகைங்க? பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாம கிறிஸ்தவ ஜீவியத்தை வெற்றிகரமாகவும் நல்ல சமாதானமாகவும் நல்ல செழிப்பாகவும் சுகமாகவும் எல்லா ரீதியிலையும் நல்லா வாழறது ரொம்ப கஷ்டம். அதே பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இருந்ததுன்னா அவரை குறித்த வெளிப்பாடும், அவரை குறித்த முக்கியத்துவமும், அவரை குறித்த ஒரு புரிதலும், அவர் யாருன்னு அவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுப்போம், அவர் கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம கொடுப்போம். அவர் எப்படியெல்லாம் நம்ம கூட செயல்படுறாரு, அவர் நம்மளுக்குள்ள எப்படியெல்லாம் இடைப்படுறாரு. பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல பிதாவாகிய தேவன் பேசுறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு பேசுறாரு. அதுக்கு முன்னாடி ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், அசைவாடுறார். நான் கடைசியாக உங்களுக்கு எல்லாருக்கும் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ண போறேன். ஆவியானவர் அசைவாடுறார் பாருங்க. ஆதியிலிருந்து அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணின்னு இருக்கார். ஆனா இப்போ இப்பவும் இருக்கிறார். இயேசு சிலுவையில செஞ்ச மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியம்
என்ன தெரியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்மளை தகுதிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம தங்குற அளவுக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கார், நம்மளை மாற்றி இருக்கிறார், நம்மளை தேவனுடைய பிள்ளைகளா மாற்றி இருக்கிறார். அவர் வந்து தங்கும்படியான தகுதியான ஆட்களா நம்மளை உண்டாக்கி இருக்கிறார், சிருஷ்டித்து இருக்கிறார், புது சிருஷ்டியா மாற்றி இருக்கிறார். ஆமென். யாராருக்கெல்லாம் புரியுதுங்க? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, முத்திரை முத்திரை அந்த முத்திரையை பெறணும். ஆமென். நான் இயல்பாகவே யதார்த்தமாகவே உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களையும் நான் பேசுகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு காரியத்தை குறித்து எவ்வளோ நேரம் நினைப்பீங்க, எவ்வளோ நேரம் யோசிப்பீங்க, எவ்வளோ நேரம் சிந்திப்பீங்க ஒரே காரியத்தை குறித்து? எதனா ஒன்று இந்த வாரத்தில் ஒன்று முடிக்கணும், இல்லை இந்த மாதத்தில் ஏதோ ஒன்று கட்டணும், அதையே திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்கள? எழுதுறீங்களா? யோசிக்கிறீங்கல்ல? ஏதோ ஒரு தேவை, பண தேவையோ, ஏதோ ஒரு தேவையோ, பொருள் தேவையோ, ஏதோ ஒன்று இருக்குது, அதை திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்கல்ல? அது உங்களுக்கு தேவைன்னு தெரியும், அதை தானே யோசிக்கிறீங்க. சம்பளம் வருது, சம்பளத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கும், இவ்வளோ சம்பளம் வரும், இது இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சம்பளத்தை எதிர்பார்த்துன்னு நினச்சினே இருக்கும் இல்லையா? பரிசுத்த ஆவியானவரை குறித்து எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, நினைக்கிறீங்க? ஒரு நாளை நான் சொல்லட்டுமா? எப்படி உங்களை கண்ணாடியில் பார்க்குறீங்களோ, வெளியே போனால் சூரிய வெளிச்சத்தில் உங்கள் நிழலை பார்க்குறீங்களோ, அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாரு. எப்பொழுதுமே உங்களோட கூட இருந்து தேற்றவாளனா உங்களை தேற்றி கொண்டு இருக்கிறதுக்கு எப்பவுமே கூடவே இருக்கிறார். அந்த கூடவே இருக்கிறவரை எந்த அளவுக்கு அசட்டை பண்ண பெற்றுக்கொண்ட ஆட்களை கேட்குறேன். பெற்றுக்கொள்ளாத ஆட்கள் வந்து எப்படின்னா, ஆவியானவர் இங்கே வந்து நீங்கள் பிரசங்கம் கேட்கும் போதும், ஆராதனிக்கும் போதும், நீங்கள் வீட்டில் போய் ஜெபம் பண்ணும் போதும், உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து சில காரியங்களை புரிய வைப்பார், உங்களை வந்து கொஞ்சம் வந்து பேசுவார், என்ன பண்ணுவார், அப்புறமா என்ன பண்ணுவார், இல்லாதது போல ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நிரந்தரமாக வரணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு இடத்த கொடுக்குறீங்க உங்கள் வாழ்க்கையில், எந்த அளவுக்கு அவரையே நினைக்கிறீங்க, பிரச்சனையை நினைக்கிறீங்களா, தேவைகளை நினைக்கிறீங்களா, யாருன்னா சொன்னதை வச்சு அதையே யோசித்து நிற்கிறீங்களா, யாருன்னா எதனா பண்ணிட்டா அதை நினைச்சு நிற்கிறீங்களா? நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் பார்த்தீங்களா? புரியுதுங்களா? எல்லாமே அடையாள ஆனந்தம் போன மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்போ இதை காட்டினதை பாரு பௌச்சி அப்படின்னா புரிஞ்சிடும். ஆவி மண்டலத்தில் இருக்கிறத ஒன்று பேசுனா கண்ணெல்லாம் அப்படியே மேலே சொருகுது தான். ஒரு சில சமயங்களை நான் யோசிக்கிறது உண்டு. நம்ம ஜனங்களுக்குள்ள ஒரு சத்தியத்தை குறித்த வெளிச்சத்தை கொண்டு வரதுக்குள்ள தேவன் என் பின்னாடி இருந்து பேசுற சில காரியங்கள்லாம் அவங்கள பிடிவிடாத, அவங்கள பிடிவிடாத, இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுது, புடி புடி புடின்ற மாதிரியே எனக்கு பின்னாடி இருந்து கேட்குது. உங்களை அவ்வளோ விசேஷமா கர்த்தர் பார்க்குறேன். கர்த்தருடைய கண்களில் நீங்க விலையேற பெற்ற ஆட்கள். ஆமே. எத்தனை பேர் இன்னைக்கு முடிவெடுக்கிறீங்க, நான் தொடர்ந்து அவரை பற்றி நினைச்சுனே இருப்பேன், அவரை பெற்றுக்கொள்றதுக்கு மும்முரமா
முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் அவருக்கு நான் கொடுப்பேன். இதெல்லாம் பண்றதுக்கு சபையையும் தேவனுக்கு பயப்படுற பயத்தையும் பாஸ்டரையும் கனம் பண்றது. ஆமென். தயவு செய்து இது ஒன் ஆஃப் த பார்ட். என்னது? தேவனுடைய ஆலயமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் எல்லாமே ஒன்று. பாட்டு பாடும்போது எடுத்து காணிக்கும். வந்து எடுத்துறீங்களா? காணிக்க Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு எடுத்துட்டு அம்மா போயிடுங்க. அம்மா பாட்டு பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிடு. பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும். இந்த காணிக்கை இசப்பா நாங்கள் எந்த அளவு விதைக்கிறோம் இசப்பா அந்த அளவுப்பா நீங்களுக்கு திரும்ப தருவீங்க. நாங்கள் விசுவாசிகள் இசப்பா. அப்பா நாங்கள் திரும்ப கொடுக்க காணிக்கை இசப்பா பெருக செய்யுங்க இசப்பா. இசப்பா இன்னைக்கு நாங்க எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த பல மடங்கு இசப்பா எங்களுக்கு திருப்பி தருவீங்க இசப்பா. இருந்தாலும் இந்த சிறு காணிக்கையை பெரு காணிக்கையாக எங்கள் கைகளில் இருந்து உங்களுக்கு கொடுக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இசப்பா. இந்த காணிக்கை பெருக நீங்க வழி செய்யுங்க இசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லோரும் கண்கள். பிதாவே இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே இந்த காணிக்கையும் அதாவது பிரசங்கத்தையும் நீ ஆசீர்வதித்தபடியாலும் ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே சிறுவர் முதல் பெரியவர் வரை கர்த்தாவே ஒவ்வொருவரை நாம் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதி. கர்த்தாவே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஆண்டவர் தர ஒவ்வொருவரும் கர்த்தாவே நம் உள்ளங்களில் நீங்கள் ஆட்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில். ஓரி பாலாதருபா கதுருபா ஷவுமா ஹிம்பரதுருபா கவுமா ஷவுமா ஹிங்கலதுருபா கவுமா ஷவுமா ஹிம்பரதுபா கவுமா. ஓ கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆவியானவரால் நிரப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை கர்த்தாவே வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் நாமத்தினால அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால. ரீபாலா துருபா கதுருபா ஷவுபா ஹிம்பலா துருபா கவுபா ஷவுபா ஹிம்பலா துருபா கதுருபா. ஓ இயேசுவே உம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவரே ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே ஆவியானவரே நீர் வந்து இறங்குகிறார். கர்த்தாவே நீ இறங்கி கர்த்தாவே இவர்களை ஆண்டவரை நிரப்புகிறார். சீக்கிரமாய் கர்த்தாவே இவர்கள் ஆண்டவரை விடுதலை அடையட்டும். ஆவி ஆத்மா சரீரத்திலே கர்த்தாவே குடும்பத்திலே ஆண்டவர் எல்லா ரீதியிலும் ஆண்டவர் விடுதலை அடைய கர்த்தரின் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தாவே இன்னும் அதிகமாய் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவர் அனுபவிங்க. எல்லா ரீதியிலும் கர்த்தாவே உம்மை ஆண்டவரை கர்த்தாவை காண உம்முடைய வழிநடத்தலை பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க.
ஓரி பலா துருபா கதுருபா ஷவுமா ஹிம்பரபுபா கவு ஓரி பலா துருபா கதுருபா ஷவுமா கதாவே நீ தொடுவீராக